இப்போ நம்ம 8th ஸ்டாண்டர்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் மெயினாக வந்து அல்ஜிப்ராவில் மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். மல்டிப்ளிகேஷன்லேயும் சில ரூல்ஸ் இருக்குது. பெருக்கலுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குன்னா, இதில் வந்து இது மாதிரி சிம்பிள் கொஸ்டின்லாம் என்ன சில கேட்கலாம். சிம்பிள் ஒன்றே கேட்கலாம், அதுக்கப்புறம் இந்த பவர்லாம் கேட்கலாம். நம்ம ரொம்ப டீட்டெயிலெலாம் பார்க்க போகிறதில்ல. சிம்பிள் பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுறோம், பெருக்கல். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். ஒத்த குறிகள், சேம் சிம்பிள். ஒத்த குறிகள்னா சேம் சிம்பிள் வந்தால் மட்டும் என்ன பண்ணோம், ப்ளஸ்ஸு இன்டூ ப்ளஸ். சேம் சிம்பிள் வந்தால் ப்ளஸ்ஸு. நான் பார்த்துட்டிங்கன்னா சேம் சிம்பிள் வந்தால் ப்ளஸ்ஸு. மைனஸ் இன்டூ மைனஸ், சேம் சிம்பிள் வந்தால் ப்ளஸ்ஸு. ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க. சேமாக வந்தால் ப்ளஸ், ஒரே மாதிரி வந்தால் கூட்டல். ஓகேவா? மாறுபட்ட குறிகள், ஆப்போசிட் சிம்பிள்ஸ் வந்தால் மைனஸ். ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் வந்தால் மைனஸ் தான். ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸ்ஸும் வந்தாலும் மைனஸ் தான். ஓகேங்களா? இந்த சிம்பிள் ஒன்றே ரொம்ப குழப்பிடுவாங்க எல்லாரும், நல்லா பார்த்துவாங்க. சேம்னா ப்ளஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே யோசிக்காதீங்க. இந்த மைனஸ் ஒன்றா மைனஸ், அப்படியே மைனஸ்லாம் யோசிக்காதீங்க. சேமாக வந்தால் ப்ளஸ். ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸும் ப்ளஸ் தான். இது ஒண்டி டைம் எடுத்துக்கிட்டாலும் நல்லா யோசிங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸே நீங்கள் யோசிக்காதீங்க. சேம் சிம்பிள் ப்ளஸ், ஆப்போசிட் சிம்பிள் மைனஸ், ஆப்போசிட் சிம்பிள் மைனஸ். மல்டிப்ளிகேஷனில் இது ஒண்டி தெரிஞ்சுன்னா இந்த குழப்பம் வரவே கூடாது. அடுத்தது இப்போ நம்ம பவரை பற்றி பார்க்க போகிறோம். அல்ஜிப்ராவில் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பவுமே வந்து மல்டிப்ளிகேஷனை நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பவரை என்ன பண்ணணுன்ற ரூல்ஸ் இங்கே தான் சொல்லியிருக்கோம். இந்த 2 எக்ஸ் எடுத்துகிட்டு ஒரே எக்ஸை போட்டுட்டு பவர் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்கும்போது இங்கே ஆட் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இங்கே ப்ளஸ் பண்ணக்கூடாது. இந்த இடம் மல்டிப்ளிகேஷனாக இருக்கும்போது மட்டும்தான் பவர் ஆட் பண்ணணும். கொஞ்சம் ஞாபகம் கம்மியாக இங்கே ப்ளஸ் இருக்கும்போது மேலே ப்ளஸ்லாம் போட்டுறாதீங்க. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருந்தால் மட்டுமே இங்கே ப்ளஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, x³ + x⁴. இப்போ ரெண்டுமே எக்ஸ் தான் பேஸ், அதனால பேஸ் எக்ஸ் போட்டு பவரை ஆட் பண்ணுறோம், பவரை கூட்டி போடுறோம். 3 + 4 7. இப்போ இந்த இதை எப்படி ஞாபகப்படுத்தினா, மல்டிப்ளிகேஷனாக வரும்போது நம்ம பவரை ஆட் பண்ணுறோம். அது ஒன்றி தெரிஞ்சால் போதும். இப்போ நேராக எக்ஸைஸ் தான் போக போகிறோம். மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணியிருக்கோம், என்னென்ன சேஞ்ச் வருதோ அது எக்ஸசைஸில் போய் பார்த்துக்கலாம். டைரெக்டாக எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு சம் பார்க்கும்போது இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மு இதை பார்த்தா ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான். நான் பவர் எப்படி போடணும்லாம் சொல்லியாச்சு. இப்போது 2 சம் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே போட போகிறோம். என்னென்ன நம்பர் இருக்குது, 2x² × x⁴. நல்லா பார்த்துக்கோங்க, இதே தான் சம். 2x² × x⁴. இங்கே கீழே எதுவும் இல்லை, கொஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைன்னா கொஃபிஷியன்ட் 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஓர் 2, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஓர் 2 எண் கீழே பெருக்கியாச்சு. இப்போ பவரை தான் ஆட் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. பவரை இப்போ ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், m + n பார்த்தோம். ஓகேவா? அப்போது எக்ஸுடைய பவர் இவ்வளோதான் பசம்ம. இங்கே 2க்கு 2 போட்டாச்சு. x⁴, x⁴. எக்ஸை போட்டு பவரை கூட்டுறோம். கூட்டியாச்சா? இப்போ என்னுடைய ஆன்சர் 2x⁴. இப்போ நம்ம இதை பெருக்கிட்டோம், இதான் ஆன்சர். 2x⁴. பவரை மல்டிப்ளிகேஷன் பண்ணிடாதீங்க, இங்கே பேஸ் ஒண்டி தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சப்போஸ் இங்கே 2 இருந்ததுன்னா 2 2 சார் 4 மாறி இருக்கும். இப்போ இதனுடைய ஆன்சர் இங்கே 2x⁴. இப்போ அடுத்தது பாருங்க, -2x y × x⁴. இங்கே கேள்வி இல்லை, அதனால ஒன்று தான் தெரியும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்கு, என்ன பண்ணுறோம்,
நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் மாறி வந்தால் ஆன்சரில் மைனஸ், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் மாறி வந்தால் மைனஸ். இங்கே ஒரு 2க்கு 2 தான். அப்புறம் இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குது, எதுவுமே இல்லைன்னா பவரு 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே 1 இந்த 4ஐயும் சேர்த்தாக்கா எக்ஸ் பவர் 5. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே பவர் எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே எக்ஸ் பவர் 4. அப்போ ஆன்சர் என்ன வரும்? இந்த 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணி எக்ஸ் பவர் 5. ஒய்யை வந்து அப்படியே போட்டுக்கலாம். இங்கே 1 போடணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே இல்லைனாலும் அது 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ செகண்டுக்கு ஆன்சர் -2x பவர் 5 ஒய். இப்போ அடுத்தது பாருங்க, என்ன இருக்கு? எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் கியூப் இன்டூ எக்ஸ் பவர் 4. இதையும் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க. கோஎஃபிஷியன்ட் நம்பர் வந்து என் கீழே இங்கேயும் 1 தான் இருக்குது. 1 சார் 1 இங்கே போட வேண்டியதில்லை, எதுவுமே எல்லாம் 1 இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இங்கே என்ன எதுவும் வராது. எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ஒரு எக்ஸை போட்டு பவர் 4 + 4 எவ்வளோ? இந்த 4ஐயும் ஆட் பண்ணி தான் இங்கே போட்டிருக்கேன். பக்கத்தில் இருக்க ஒய் கியூப் அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். இதில் எங்கேயுமே நம்பர் இல்லை, இங்கேயும் நம்பர் இல்லை. அப்போது எக்ஸ் பவர் 8 ஒய் பவர் கியூப். ரொம்ப சிம்பிளாக போட்டுக்கோங்க, ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்போ பாருங்கள், அடுத்தது 2xy z இன்டூ எக்ஸ் பவர் 4. இந்த இந்த எண்ணையும் பெருக்கிறோம். அப்போது இங்கே 2 இருக்கு, என்ன வரும்? 2 எக்ஸ் தான் நம்ம போடுறோம். இங்கே எக்ஸ் 1 தான் இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் 5. இந்த ஒய் எதுவும் இல்லாதனால அப்படியே சேர்த்து போட்டுக்க போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இங்கே இருந்தால் அதனுடைய பவரை கூட்டணும், எதுவும் இல்லாதனால போட்டாச்சு. அப்போது 2x பவர் 5 ஒய் z. இவ்வளோ தூரம் போட்டு வந்துட்டோம். இப்போ உங்களால் சம் போட முடியாது, ஏன்னா இதை விட இதை மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம், பெருக்க தான் போகிறோம். இங்கேயே முழு நம்பர் தெரியல, இதை வச்சு நம்ம இதையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த லைனில் ஏதாவது ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். இந்த லைனில் இங்கே ஆன்சர் இருக்குங்களா? 10xy² z³ ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 10 இருக்குது. 2 வந்து எப்போ 10ஆக மாறும்? பெருக்கிடுவா அப்படியே சொல்ல வந்தால் I2 10. ஆனால் -10ஆக இருக்குது, என்ன வரும்? -5. ஓகேவா? இப்போ பெருக்கி பாருங்கள், -5 × 2 -10. எக்ஸுக்கு எக்ஸ் வந்துடுச்சு, ஒய் ஸ்கொயரும் இங்கே இருக்குது, இங்கே ஒரு z இருக்குது, அங்கே ஒரு z² இருக்குது. அப்போ கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது இதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இப்போது இதையும் பெருக்கும்போது என்ன ஆகும்? இனி பெருக்கிலாம் சொல்ல வேண்டியதில்லை, -5 அப்படியே போட்டுட்டு எக்ஸ் பவர் 5, ஏன்னா இது 1 இது 4 ஏற்கனவே போட்டோம். அதே மாதிரி இங்கே z², அவ்வளோதான். இது எப்படி வந்து தெரியாது, இங்கே ஆன்சர் இல்லாதனால இதை வச்சு கண்டுபிடிச்சோம். ரெண்டாவதுல பாருங்கள், இங்கே நம்பரே இல்லை, ஓகேவா? ஆனால் நடுவில் ஒரு இடத்துல என்ன இருக்காங்க, 4x பவர் 5 ஒய் பவர் 4 கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்னா, இதையும் இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, ரெண்டுத்தையும் பெருக்குனா தான் இது வருது. நல்லா புரியுதா? அப்போ இங்கே 4 இல்லை, 4 வந்திருக்குன்னா கண்டிப்பாக இங்கே 4 இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இங்கே எக்ஸ் பவர் 5 இருக்குது, இங்கே 4 தான் இருக்குது. அப்போ எவ்வளோ குறையுது? ஒரே ஒரு எக்ஸ் தான் குறையுது. இங்கே 4 இல்லை, 4 போட்டோம். எக்ஸ் பவர் 5க்கு இங்கே எக்ஸ் பவர் 4 தான் இருக்குது, குறையிறது தான் இங்கே போட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஒய் பவர் 4 இருக்குது, அங்கே ஒய் பவர் 3 இருக்குது.
புரியுதா? இங்கே இல்லாததெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி போட்டோம். இப்போ பாருங்கள், இதையும் பெருக்குனாக்கா 4 வந்துடும். ஏன்னா இங்கே 1 தான் இருக்குது, பெருக்கே போட்டுரும். பாருங்கள், ஓரளவுக்கு தான் நம்ம புரிஞ்சிட்ருக்கோம்ல இங்கே போடும்போதே. இப்போ இதையும் பெருக்குனா பாருங்கள், நம்ம சம் போட வேண்டியதில் நேராக ஆன்சர் தான் போட போகிறோம். இது 2ம் 4 பெருக்குனா 8, 4 2 8. எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்குனாக்கா எக்ஸ் பவர் கியூப். ஒய்யை அப்படியே சேர்த்து போட்டுக்க வேண்டியது தான். 4 2 8, எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் கியூ தான். எக்ஸின் அடுக்கு 3, ஒய்யோடைய வேல்யூ போட்டாச்சு. இங்கே பெருக்கும்போது மைனஸ் இருக்குது, இதே ஆன்சர் தான் வரும்னா சிம்பிள் மாதிரி வரும். 4 2 8க்கு -8. இங்கே எக்ஸ் ஸ்கொயராக மாறுது, ஏன்னா இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயராக மாறுது, ஒய் ஸ்கொயராக மாறுது. இனியெல்லாம் நம்ம பெருக்கவே வேண்டாம், டக்கு டக்குன்னு போட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சா? 4. எக்ஸ் பவர் 4ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எக்ஸ் பவர் 5. இப்போ இதையும் பெருக்கணும். 4 2 8, எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர், ஒய்யும் ஒய் ஸ்கொயர் இசட். இங்கே இசட் இல்லைனால அதை அப்படியே போட்டு பெருக்கி போட வேண்டியதுதான். இப்போ இங்கே ஆகும் 4 5 20, மைனஸ் இருக்கு, என்ன ஆகும்? -20. எக்ஸும் எக்ஸ் பவர் 5ம் எக்ஸ் பவர் 6, ஒய்யும் அங்கே ஒய்யே இல்லை, அப்போது இங்கே இசட்டே இல்லை, அந்த இசட் ஸ்கொயரை அப்படியே போட்டோம். ரொம்ப ஈஸியாக இருக்கா? என்ன குறையுதோ அதை போட்டுகிட்டே வர வேண்டியது தான். அடுத்தது இந்த கட்டத்துக்கு வர போகிறோம். இங்கே நம்பர் இருக்குது, இங்கே நம்பர் இல்லை, இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே 1னா மைனஸ் இருக்கு, என்ன ஆகும்? -1 × 2 -2, எக்ஸ் பவர் 4. இந்த ரெண்டையும் கூட்டினா எக்ஸ் பவர் 4. ஒய் அங்கே இல்லாதனால இங்கே ஒய்யை சேர்த்துடுறோம். இதையும் பெருக்கும்போது மைனஸும் ப்ளஸ் ஆகிடுது. பாருங்கள், -2 இருக்குது, இங்கே ப்ளஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் 2. எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அங்கே 1 இருக்குது, அப்போ எக்ஸ் பவர் 3. இங்கேயும் ஒய் இருக்குது, அங்கேயும் ஒய் இருக்குது. இதில் அடுக்கெல்லாம் மேலே 1 1 இருக்குது, அதை கூட்டி தான் இங்கே ஒய் ஸ்கொயராக போடுறோம். அடுத்தது இங்கே மைனஸை மறந்துடவே கூடாது, இங்கே மைனஸ் போட்டாச்சு. எக்ஸ் 2 எக்ஸ் 4, அப்போது எக்ஸோடைய அடுக்கு 6, ஒய்யினுடைய அடுக்கு 4, இங்கே 1 இங்கே 3. ஓகேவா? இப்போ இங்கேயும் மைனஸ் ஞாபகமாக போட்டுக்கோங்க. 2 இருக்கவே 2 போட்டுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் பவர் 1, 2 கூட்டினா எக்ஸ் பவர் கியூப். ஒய்யும் கூட்டினா ஒய் ஸ்கொயர். இங்கே இசட் இல்லாதனால இசட் அப்படியே போட்டுக்கிறோம். இப்போது மைனஸும் ப்ளஸ் ஆகிடுது, 5 தான். இங்கே நம்பர் இல்லாதனால மைனஸும் ப்ளஸ் ஆகிடுச்சு. அங்கே 1 எக்ஸு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர், அப்போ ஆன்சர் எக்ஸ் கியூபு. அப்புறம் ஒய் அங்கே இல்லை, ஒய் சேர்த்துக்கிறோம். இசட் ஸ்கொயரை இல்லாத ஆல்ஃபபெட்லாம் அப்படியே போட்டுருந்தா பெருக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இதையும் பெருக்கிறோம். 2 2 4. அங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயரே இல்லை. ஓகேவா? இங்கே ஒய் ஸ்கொயர் அங்கே எதுவுமே இல்லை. புரியுதா? இப்போ 2 4, இங்கே எக்ஸ் இல்லாதனால அந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு. ஒய் ஸ்கொயர் இங்கே இருக்குது, போட்டாச்சு. இசட்டையும் போட்டாச்சு. இப்போ மைனஸ் கண்டிப்பாக போடணும். 2 4 தான், ஆனால் ஒரு மைனஸ் வந்ததுனால மைனஸ் ஆகுது. இங்கே எக்ஸ் இல்லை, அதனால் எக்ஸை அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, அங்கே ஒய் இருக்குது, அப்போ ஒய் பவர் 3. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இங்கே என்ன இருக்கோ அதோட அதை கூட்டி போடணும், அவ்வளோதான். இல்லாத லெட்டரை அப்படியே சேர்த்து போட்டுக்க வேண்டியது. இப்போது 2 இங்கே கரெக்டாக ஞாபகம் வச்சு போட்டுக்கோங்க. இங்கே நம்பரே இல்லை, அதனால் 2 ஃபஸ்ட்டு போட்டாச்சு. இங்கே எக்ஸே இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் பவர் 4 போட்டுக்கோங்க. இங்கே ஒய் இருக்குது, அங்கேயும் ஒய் இருக்குது. ஒய் 2 + 3 எவ்வளோ? ஒய் பவர் 5.
இசட் அங்கே இல்லை, இசட்டை சும்மா சேர்த்தா போதும். இங்கே பாருங்கள் 2 2 சார் 4, அங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் போட்டாச்சு. இங்கே எக்ஸ் இல்லை, அங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் போட்டாச்சு. இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, அங்கே ஒய் இருக்குது, அப்போது ஒய் க்யூப். இங்கேயும் இசட் இருக்குது, அங்கேயும் இசட் இருக்குது, இங்கேயும் 1 பவர் அங்கேயும் 1 பவர், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஓகேவா. ரொம்ப சிம்பிள் தான், இதை நீங்கள் ரொம்பலாம் யோசிச்சு போடாதீங்க, சாதாரண பெருக்கல் தான். நம்ம இந்த டேப்லெட் காலத்தில் மட்டுமே முடிச்சுட்டு அடுத்த செம்ம அடுத்த இதில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்கவே கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு முதல்ல மைனஸ் போட்டுருங்க. 3 2 6, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸும் இங்கே 1 இருக்குது, அங்கே 2 இருக்குது, அவ்வளோதான் கூட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஒய்லாம் இல்லை, இசட்டும் இல்லை, அப்போது ஒய் இசட். இப்போ பாருங்கள், மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்லாம் போட வேண்டியதில்லை. 3 2 6, அங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர், அங்கேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது, ஒய் ஸ்கொயர், அங்கே இசட் இல்லை. இப்போ பாருங்கள், இதையும் பெருக்கிறோம். இங்கே நம்பரே இல்லை, ப்ளஸில் இருக்குது, அப்போ கண்டிப்பாக -3. ஆனால் அங்கே 1 தான் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அங்கேயும் இங்கே 1 இருக்குது, அங்கே 4 இருக்குது, 4 1 5, எக்ஸ் பவர் 5. இங்கேயும் ஒய் இருக்குது, அங்கேயும் ஒய் இருக்குது, இங்கே ஒய் பவர் 1, இங்கே ஒய் பவர் 3, 1 3 கூட்டினா ஒய் பவர் 4. இசட் அங்கே இல்லை, இங்கே இருக்குது, அவ்வளோதான். இப்போ இதையும் பெருக்கிறீங்க, கண்டிப்பாக மைனஸை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இங்கே 2 இருக்குது, 2 3 6, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸ் ஸ்கொயர். எல்லாத்துலேயும் 1 1 தான் இருக்குது, பவரை கூட்டினா எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுது. இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது, அப்புறம் அங்கேயும் இசட் இருக்குது, இங்கேயும் இசட் இருக்குது, ஓகேவா. அடுத்தது இங்கே பாருங்கள், இதுவும் மைனஸு, இதுவும் மைனஸ், அப்போ ப்ளஸ்ஸு போட வேண்டியதில். 3 15, அங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். அங்கே ஒய் இல்லை, இங்கே வெறும் ஒய் அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே இசட் இருக்குது, அங்கே இசட் ஸ்கொயர் இருக்குது, ஓகேவா. என்ன இருக்கோ அப்படியே கூட்டி போட வேண்டியதுதான், ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், இதுக்கு இங்கே எதுவுமே கொடுக்கல, நல்லா யோசித்து பார்த்து போடுங்க. இங்கே 2 இருக்குது, 2 எதால பேருக்குன்னா 14 வரும். நல்லா பாருங்கள், 2ஆம் ஏற்பாடு சொல்லிட்டே வாங்க. 7 2 14, ஓகேவா. அப்போ 7க்கு இங்கே மைனஸ் வரும், என்ன பண்ணுறோம் நம்ம -7. அப்புறம் இப்போ 7 2 7 14 வந்துருச்சு மைனஸு. அங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, அங்கேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது, பிரச்சனை இல்லை. அங்கேயும் இசட் இருக்குது, இங்கே இசட் ஸ்கொயர் இருக்குது, ஓகேவா. அப்போது இசட்டும் இசட் ஸ்கொயர் வந்துடுச்சு. இப்போ இந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்தந்த காலத்தில் போய் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இதையும் பெருக்குனாக்கா இங்கே மைனஸ் வந்துடுச்சு, அப்போ கண்டிப்பாக 7 2 மைனஸு கண்டிப்பாக போட்டுருங்க. 7 2 14, அங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லை, எதுவுமே இல்லாத எழுத்து அப்படியே போட்டு இசட்டை பக்கத்தில் போட்டுருங்க, முடிஞ்சிடுச்சு. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த சம்மே. மைனஸும் ப்ளஸ்ன்றதுக்கு தான் இவ்வளோ வாட்டி போடுறது. அங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லை, அங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் இல்லை, அப்போ எக்ஸ் ஒய்யை அப்படியே போட்டுக்கோங்க. அங்கே ஒய் இல்லை, சாரி இசட் இல்லை, இங்கே இசட் இருக்குது, அதையும் அப்படியே போட்டுருங்க, எதுவும் கூட்ட வேண்டாம். இந்த மைனஸ் ஒண்டி மறந்துடாதீங்க. இப்போ -7 அப்படியே போட்டு, இங்கே எக்ஸே இல்லை, அப்போ எக்ஸ் பவர் 4 அப்படியே போடுங்க. இங்கே ஒய் இல்லை, ஒய் கியூபையும் அப்படியே போடுங்க. அங்கே இசட் இருக்கா, இல்லை, அப்போது இசட்டை சேர்த்து போட்டுருங்க, முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட்டு 1 1 இந்த இடம் வரும். இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆகிடும். I7 35, I7 35, அங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லை,
அப்போ என்ன ஆகும், அங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லைன்னா அந்த எக்ஸை அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். அப்புறம் அங்கே இசட் ஸ்கொயர் இருக்குது, இங்கே இசட் இருக்குது, இசட் கியூப். ஓகேவா?